Hi friends, welcome to Renu's Kitchen. இன்னைக்கு நம்ம வேற ஸ்டைல்ல ஹரியாலி எக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வெச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்து உடைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேயில் எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் சைட்லலாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இதை இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இது இட்லி பானையில் தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் குக்கரில் கூட வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வைக்கலாம். அடுத்தது நம்ம மசாலாவுக்கு தேவையானதில் அரைச்சிக்கலாம். 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 7 மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பீஸ் பட்டை, 4 கிராம்பு, பிரியாணி இலை 1 இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். இது கூட இப்போது உப்பு தேவையான அளவு, மஞ்சள் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வணக்கலாம். பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம இப்போது பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணலாம். பாயில் பண்ண எக்குக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா முட்டையிலேயே உப்பும் காரமும் இருக்கிறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிளறி விடாதீங்க. மசாலாலாம் எல்லா முட்டையிலையும் படுற மாதிரி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ஹரியாலி எக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.